அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நேற்றைய தினம் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள வணக்க வழிபாடுகள் எப்படி ஒரு தனித்தன்மையோட விளங்குகிறது என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். தொழுகையை பற்றி பார்த்தோம். பொதுவாக வணக்கங்களுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தோம். அதே போல நோன்பு என்ற ஒரு வணக்கம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு என்றால் என்னன்னா, பகல் நேரங்களில் உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நோன்பு. இந்த நோன்பு கூட எதற்காக இந்த நோன்பு நமக்கு கடமை என்று இஸ்லாத்தில் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதனுடைய நோக்கம் இறையச்சத்தை நம்ம உண்டாக்கி கொள்வதுதான். இறையச்சம் எப்படி அதுல உண்டாகும் என்றால், இயற்கையாக நமக்கு ஏற்படக்கூடிய பசி, தாகம் இவற்றையெல்லாம் உணரக்கூடிய நேரத்தில் நம்ம பட்டினியா இருக்கிறோம். ராத்திரில பட்டினியா படுது, ராத்திரில சாப்பிட்டு தூங்கிறோம், நமக்கு தெரியாது. பகல் நேரத்தில் முழித்துக்கொண்டே விழித்துக்கொண்டே இருக்கிற காரணத்தினால நமக்கு பசிக்கிறத நாம உணர்கிறோம். உணர்ந்து பசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது நம்ம இறைவன் இதை நமக்கு தடுத்திருக்கிறான், நம்ம இதை சாப்பிடக்கூடாது என்று நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். நம்ம உணவையை கண்ட்ரோல் பண்ணி பழகணும்னு சொன்னா அடுத்த உணவுக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோம். நமக்கு சொந்தமான உணவு இறைவன் தடை செய்து விட்டான் என்ற காரணத்திற்காக யாரும் பார்க்கல என்றாலும் நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அறகுறையான ஒரு இஸ்லாத்தை பேன்ற ஒரு முஸ்லீமா இருந்தாலும் கூட நோன்பு வைத்துக் கொண்டு எதையுமே சாப்பிட மாட்டார். எதுக்கு சாப்பிடாம இருக்கிறாரு? சாப்பிட்டா என்ன ஏற்பட்டு போயிடும்? ஒன்னும் ஏற்படாது. உலகத்துல சாப்பிட்டாருன்னா உலகத்தில் ஒரு நஷ்டமாயிருமா? வயிற்று வலிக்குமா? அத செத்து போயிருவாரா? ஒன்னும் ஏற்படாது. ஆனால் அவர் சாப்பிடாம இருக்கிறாரு. ஏன் சாப்பிடாம இருக்கிறாரு? இதை யாருக்கு எந்த கேடும் எனக்கு உலகத்துல வராட்டாலும் மறுமையில் எனக்கு வரும். இதை இறைவன் பார்க்கிறான். அப்ப இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக நம்ம இந்த குடிக்காம பருகாம சாப்பிடாம குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம நம்ம இருந்து பழகினால் வெளி உலகத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, வியாபாரத்துல, மற்ற எல்லாத்திலையுமே அந்த இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இஸ்லாம் கூட நோன்பு கடமையாக்கி இருக்கிறது. இந்த நோன்பு என்பது கூட விரதம் என்ற பெயர்ல மனிதர்கள் பலவிதமாக அந்த விரதங்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த விரதங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது பயிற்சி அளிக்க போதுமானதா இருக்காது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த விரதம் என்ற அடிப்படையில் சும்மா ஒரு 4 மணி நேரம் விரதம்னு சொல்லுவாங்க. 4 மணி நேரம் எல்லாம் சாதாரண மனுஷனுக்கு இருக்க முடியும். இதுல எந்த ஒரு ட்ரைனிங்கும் வராது. ட்ரைனிங் எதுல வரும்? நமக்கு முடியலங்கிற ஒரு நிலைமைக்கு கண்ட்ரோல் பண்றோமே, அதுல பயிற்சி இருக்கிறது. நீ காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்கன்னா அதான் இருப்பான, டெய்லி இருப்பான. இது என்ன ஒரு பெரிய மேட்டருங்கிற. இது ஒரு மனிதன் இயற்கையாகவே என்ன செய்வான்? அதை தவிர்த்து கொள்ள இயலும். தவிர்த்து கொள்ள இயலுகிற ஒரு காரியத்தை கொடுத்து இதை செய்யின்னு சொன்னா இதுல என்ன அவனுக்கு பயிற்சி கிடைக்கும்? ஒரு பயிற்சியும் கிடைக்காது. அதே நேரத்தில் இன்னும் சில விரதங்கள் இருக்கிறது. அது என்ன விரதம்னு சொன்னா, இந்த இறைச்சி மீன் மட்டும் சாப்பிடாத, மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம். அப்ப இந்த விரதத்தினால எப்படி கண்ட்ரோல் வரும்? அவன் பசி வரமாட்டேங்குத. அதாவது சாம்பார் சோறு சாப்பிட்டுறான்ல, சைவ சாப்பாடு சாப்பிட்றானா இல்லையா? 3 வேளையும் சைவ சாப்பாடு சாப்பிட்டா என்ன, அசைவ சாப்பாடு சாப்பிட்டா என்ன, அவனுக்கு பசி தெரிய போறது இல்ல. அப்ப பசிச்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்றது என்பதுதான் இதுல கிடைக்க வேண்டிய பயிற்சி. அப்ப பசி வரணும்னு சொன்னா நீ கறியும் சாப்பிடக்கூடாது, மீனும் சாப்பிடக்கூடாது, இட்லியும் சாப்பிடக்கூடாது, வடையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா தான் அதுல அதை விரதமாக இருக்க முடியும். அது இல்லைன்னா பட்னி கிடந்ததை தவிர நன்மை இல்லை. எதுக்கு இது இருக்கிறோம்? அதாவது காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுக்கு, அசைவ உணவுகளை சாப்பிடாம இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? இஸ்லாம் காரணம் சொல்லுது. உன்னை பட்டின போடுவது இல்ல காரணம், நீ உன்னைய பயிற்சி எடுப்பது காரணம். இறைவன் இருக்கிறான் என்று பயந்து இறைவனுக்காக நான் எதை விட்டுருவேன், இறைவனுக்காக கட்டளையிட்டால் எதையும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுப்பதுதான்ப்பா காரணம் இஸ்லாம் சொல்லுகிறது. சொல்ற காரணத்துக்கு தகுந்தவாறு அது அமைஞ்சிருக்கா இல்லையா? ஒரு பொருள் விளம்பரம் பண்றான், இது சோப்பு அழுக்க போக்கும்னு விளம்பரம் பண்றான். சோப்பு அழுக்க போக்கணும்ல, என்னது சொல்லி விளம்பரம் பண்றோமோ அழுக்கணும். விளம்பரத்தில் மட்டும் அழுக்க போக்கும்னு சொல்லிவிட்டு தேக்கி சோப்பு கரைஞ்சிக்கிட்டு இருந்தா அந்த சோப்பை அது யாரும் வாங்குவாங்களா? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது? ஒரு காரணத்தை நமக்கு சொல்லுகிறது. இன்னதுக்கு தான் உன்னை நோன்பு வைக்க சொல்றேன், சோத்தை மிச்சப்படுத்துறதுக்கு இல்ல, கஜானாவை மிச்சப்படுத்துறதுக்கு இல்ல, அதை விட ஜாஸ்தியா தான் நோம்புல நீ சாப்பிடுற. எதுக்காக இதை பண்றோம் என்று கேட்டால்
நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறனே, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை உனக்குள்ள ஏற்படுத்தணும். அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டா எல்லாத்தையும் விட்டுறணும். அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எல்லாத்தையும், தண்ணி உட்பட சில விரதங்கள் இருக்கிறது. லிக்விட் சாப்பிட்டுக்கலாம், திட உணவு சாப்பிடக்கூடாது. தண்ணி மாதிரி ஜூஸ், அது பால், அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறங்க. ஆனா எது சாப்பிடக்கூடாது? 3 விதம் இருக்கு. உலகத்து விரதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இஸ்லாம் விரதத்தையும் சேர்த்து 4 வகையா இருக்குது. அது என்ன 3 வகை? ஒன்னு ஒரு ஹாஃப் டே, அந்த டைம்ல ஷார்ட் டைம்ல இருக்கிறது. அந்த ஷார்ட் டைம் என்பது மனிதனால தாங்க முடியும். மனிதனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அன்றாடம் அவன் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அப்ப அப்படியான ஒரு குறுகிய டைம் கொடுத்தாலும் அது பயிற்சிக்கு ஏற்றதாக போதுமானதா இருக்காது. லாங் டைம் கொடுத்தா கூட உணவுல சில உணவுகள் தவிர்க்கப்படுமே தவிர சில உணவுகள் சாப்பிடப்படும் பொழுது அதனால ஒரு இரையச்சமோ பயமோ வர சாதாரணமா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான், அதுல ஒன்றும் பயிற்சி வராது. அல்லது தண்ணி நீராகாரம் சாப்பிடலாம்னு சொன்னா கூட அதுல என்ன இருக்கிறது? அதுல உடம்புக்கு தேவையான கலோரி கிடைச்சிருமா இல்லையா? உடம்புக்கு தேவையான சக்திகள் அதுல கிடைச்சு போயிடும். அது கிடைச்சு போயிரும்போது நான் கண்ட்ரோல் பண்ணேன்னு இப்படி சொல்றது, கண்ட்ரோலே பண்ணாம கண்ட்ரோல் பண்ணேன்னு இப்படி சொல்றது. அப்ப கண்ட்ரோல் பண்ணுவதற்காகத்தான் நமக்கு இது வேணும் என்று சொன்னால் அதை எது கரெக்ட் ஆகும் என்றால் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும். அதுவும் நம்ம அதை உணர்ந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு போதுமான அவகாசம் இருக்கணும். அதுக்கான செத்து தொலைச்சிடக்கூடாது. அதுக்கான அர்த்தம் சொல்லி நீ பாட்டுக்கு 24 மணி நேரம் இரு, அதை தடுத்துடுறாங்க. அதே நேரத்தில் ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற பேர்ல அந்த ட்ரைனிங் அவனை சாவடிச்சு விட்டா அந்த ட்ரைனிங்னால கேடு வந்துடக்கூடாது. எல்லாம் அப்படி மெஷர்மெண்ட் பார்த்து அளந்து செஞ்ச மாதிரி இஸ்லாமிய நோன்பு இருக்குது. கூட வைக்கிறேன்டா வேணாங்கிறாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 24 hours நோன்பு வைக்கிறாங்களே, அதை காலையில இருந்து காலை வரைக்கும் சகாபாக்கள் கேட்கிறாங்க, முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் வைக்க கூடாது. 24 hours நோம்புக்கு இங்க அனுமதி இல்லைங்க. அதெல்லாம் பயிற்சியை தாண்டி என்ன வெறுப்புல கொண்டு விட்டுரும். பயிற்சியை தாண்டி மனுஷனை சாவடிச்சு போடும், மனுஷனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது ஆயிரும். அப்ப அந்த விரதமும் இருக்கணும், அதாவது ஒரு கண்ட்ரோலும் பண்ணணும் வயிற்றுக்கு. அதே நேரத்தில் உனக்கு கேடு வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் பத்தாத அளவுக்கு கம்மியான அளவுக்கு என்ன செய்யக்கூடாது. ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்றான்னு சொன்னா இப்படி ஒரு தூக்கிட்டு போனா எக்ஸசைஸ் ஒத்துக்குவாங்களா? அதாவது மேலையும் கீழையும் தூக்கு, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு உடற்பயிற்சியாளர் உங்களுக்கு சொல்லி தர்றாரு. இப்படி தூக்கணுங்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அது எவ்வளவு தூக்குனா அந்த அளவுக்கு தூக்கணுமா இல்லையா? தூக்க சொன்னீங்கல்ல, எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், எப்படி என்ன யூஸ் இதுல? இது என்ன நன்மை? ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த பயிற்சின்னு எடுக்கக்கூடியது போதுமான அளவுல இருக்கணும், போதுமானதா, அப்பதான் அது ட்ரைனிங் ஆகும். அப்ப இந்த வகையில் நீங்க பார்க்கும் பொழுது நோம்புங்கிற ஒரு வணக்கம் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணி, நப்ச கண்ட்ரோல் பண்ணி, பசியை கண்ட்ரோல் பண்ணி, ஆசாபாசத்தை கண்ட்ரோல் பண்ணி, பேராசைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ட்ரைனிங் தொடர்ச்சியா ஒரு மாசம் நீங்க எடுத்தேன்னு சொன்னா அது ஒரு 12 மாசத்துக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி உனக்கு நிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கு பேச்சு நோம்புங்கிறது. அது நல்லா சார்ஜ் ஏற்றி ஒரு மாசம் ஏத்திட்டோம்னு சொன்னா இந்த வகையான கண்ட்ரோல் வருவதை நம்ம பார்க்கிறோம். இது நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஆனால் இதை தாண்டி நம்மளை எதிர்பாராத நிறைய நன்மைகள் நோன்பு மூலம் நமக்கு, அதுக்காக நம்ம நோன்பு வைக்க நல்லா விளங்கிக்கணும். நம்ம நோன்பு வைப்பது இறைவன் நம்ம கடமையாக்கி இருக்கிறான், பயிற்சி எடுக்க சொல்லி இருக்கிறான், இறையச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும், அதுக்கு தான் நோன்பு வைக்கிறோம். அதுக்கு வைக்கிற நோன்புல என்ன கிடைக்கிறது? நிறைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதாவது மனிதன் இரவுல சாப்பிடாம இருக்கிறதும் பகல்ல சாப்பிடாம இருக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கிறது. நம்ம எப்பவும் 12 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம், 10 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம். ராத்திரி 8 மணிக்கு படுத்து 10 மணிக்கு எந்திரிக்கிறான் ஒருத்தான்னு சொன்னா அவன் 10 மணி நேரம் 12 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறான் இரவு முழுவதும். ஆனால் பகல்ல இருக்கும் பொழுது நம்முடைய உடல்ல இருந்து சூரியன் மூலமாக, வெளிச்சத்தின் மூலமாக நம்முடைய உடம்பில் உள்ள சில சத்துகள் உறிஞ்சப்படும் பொழுது அதை கவர் பண்ணுவதற்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா, உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான கொழுப்புகள், தேவையற்ற இதெல்லாம் கரைச்சி என்ன செய்யுது, சத்தா மாத்திருது. அப்ப இரவுல நம்ம படுத்து தூங்கின பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படாது. சூரியன் படும் ஒரு செடியை வச்சா கூட வீட்டுல வச்சு வீட்டுக்குள்ள வைக்கிற செடிக்கு வெயில் படுற மாதிரி வைக்கிற செடிக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வெயில் படக்கூடிய நேரத்துல தான் அந்த சத்துக்களை எல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. வெயில்ல வச்ச செடிக்கும் நிழல்ல வச்ச செடியும் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த வெயில் வெளிச்சங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது, நம்ம உடம்புல இருந்து சில சக்திகளை தரக்கூடியதும் நம்ம உடம்புல இருந்து சிலதை எடுக்கக்கூடியதும் இருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அசதி, டயர்டு, முடிச்சுக்கிட்டு இருப்பதனால் ஏற்படக்கூடிய இந்த உணர்வு எல்லாம் சேரும் பொழுது பசி வர அதுக்கு தீனி கொடுக்காம இருக்க
நம்ம சேர்ந்து இருக்கிற ஒரு வருஷம் அடிஷனலா பூந்து விளையாண்டுருப்போம்ல, அந்த மாதிரி அதனால ஏற்பட்ட கொழுப்புகள் எல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் கரையணும். இந்த ஒரு மாசத்துல இந்த